என்ன சஞ்சய் கால் பண்ணிக்கிறான்? ஹலோ 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 மச்சான். சொல்லு மச்சான். மச்சான் நான் வீட்டில் சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன்டா. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரிலடா. நீ வீட்டில் தனியாக தானே இருக்க? நாங்கள் வந்துடுறேன்டா. என்னடா பிரச்சனை உனக்கு? அப்பா அம்மா தானடா, வீட்டுக்கு போடா. மச்சான் நான் கிளம்பிட்டேன்டா. இப்போ அங்கே தானே வந்துன்னு இருக்கேன். சரி வா, நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன். தேங்க்ஸ் மச்சான், நான் வந்துடுறேன்டா. சரிடா. இதுக்குள்ள வந்துட்டானா? டேய் வாடா மச்சான். இங்கே வரதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இதுக்கெல்லாமாடா இப்படி பண்ணுவ? ஒன்றும் இல்லைடா. டேய் நான் சொல்லுகிறேன். டேய் உன்னதாண்டா. இந்தா புடி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். உன்னை வீட்டை விட்டு அனுப்புனது தப்பே இல்லைடா. டேய் என்னதாண்டா பிரச்சனை உனக்கு? வா வா பேசிக்கலாம், சீக்கிரம் வா. ஹலோ மச்சான் வெளியே தானே நிற்கிறேன். மழை வர மாதிரிடா, வந்து கதவு தர்றா. இதோ வரேன். அப்போ உள்ளே போனது யாரா இருக்கும்? ஹலோ மச்சான் காற்றுலாம் அடிக்குதுடா, வெளியே வந்து கதவு தர்றா. உன்னை நம்பி வந்தால் இப்படி தான் பண்ணுவியா? டேய் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது? காலிங் பெல் வச்சாலும் வர மாட்டேறான். மழை வர மாதிரி இருக்கு. இப்பதான் வரியா? இப்பதான் வந்தனா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது? கேட்டு சாத்துறா. என்னடா அபி பாக்குற? இந்தா பேக் பிடி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். மச்சான் அந்த டவுல் எடுத்துட்டு வந்துடுறா. ஓகே. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? சரி குடு. மச்சான் நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண போகிறேன். உனக்கு எதனா வேணுமாடா? மச்சான் எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி. சரி. யாரா இருக்கும்? என்ன யாரையும் காணோம்?
என்னடா பேய் அடிச்ச மாதிரி இருக்கா? என்னடா டே? டிவிக்கு ரீசார்ஜ்லாம் பண்ண மாட்டியா? ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேன்னு சொன்னேன், சாப்பாடு வந்துச்சா? ஸ்விக்கி மேன் தான் வந்திருக்கான் போல, அப்போ வாங்கி வந்துரு. சரி சரி. இந்த வீடு தானா? வாங்க வாங்க. வரேன் சார். சார் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஆமாம்மா, நான் தான் சொல்லியிருந்தேன். வாங்க உள்ளே வாங்க. பரவாயில்ல சார். எவ்வளோ ஆச்சு? 400 ஆச்சு சார். தாங்க. சேஞ்சு கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. கரெக்டாக சார். என்ன இப்படி வர்றான்? இங்கேருந்து எப்படி தப்பிச்சிட்டுண்டாப்பா. டேய், நடா பிரச்சனை உனக்கு? ஏன் வீட்டில் கொச்சின் வந்துட்ட? மச்சான் ஒரு 4-5 நாளாவே மீறா ஆகிட்டு எந்த கான்டாக்டும் இல்லைடா. வீட்டாண்ட போயிருந்தாலும் வீட்டில் யாரும் இல்லை மச்சான், வீடு பூட்டி இருக்குடா. ஒருவேளை உன் விஷயம் தெரிஞ்சு அவங்க அப்பா ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டானோ? என்ன மச்சான் நீயே இப்படி சொல்கிற? சரி சரி, அதுக்கு ஏன் வீட்டில் கொச்சின் வந்துட்ட? மச்சான் மீரா பிரச்சனை வீட்டில் தெரிஞ்சதால ரொம்ப டார்ச்சர் பண்ணின்னு இருந்தாங்கடா. அதான் மச்சான் வீட்டில் சண்டை போட்டுன்னு வந்துட்டேன். சரி சரி விடு மச்சான், நான் இங்கே தனியாக தாங்கிறேன், நீ எங்கள் வீட்டில் இரு. தேங்க்ஸ் மச்சான். சாப்பிடு. இந்த டைமில் கூட சோத்தை எப்படி தோன்றான் பாரு. டேய் 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 இங்கே என்னடா பத்துன்னு இருக்க? டேய் டேய் ஏந்துடுறா. டேய் 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 ஏந்திரு ஏந்திரு. என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு? இது வந்துடுறேன் இரு. என்னதான் பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், இவங்ககிட்ட சொன்னால் பயந்துருவானோ? நேற்று நீ வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி நடக்குதுடா மச்சான். என்ன வயிறு கீறு சரியில்லையா என்ன? டேய் சரி சரி அதெல்லாம் விடு. என்ன மீரா எதனா கால் பண்ணாலா? நீ வேற ஃபோன் பண்ணால் ரீச் ஆக மாட்டேதுடா. ஹலோ. சொல்லுங்கள் சார். மச்சான் டைம் ஆகுது. ஒரு லெவல் தாட்டி இருக்குண்டா. 11:30. சரி சரி மச்சான், நான் நைட்டு வந்து பேசுகிறேன்டா. அதோ கிளம்பிட்டேன் சார். ஏதோ சொல்ல வரான் சொல்லாமே போகிறான். என்ன பண்ணுறது, முடிச்சே அவனை ஒர்க்கை. நான் அப்புறம் கால் பண்ணுறேன் நான். மச்சான் மச்சான் டேய் எங்கே போயிட்டான் மச்சான்? இங்கேயும் இல்லையே.
டேய் மச்சான் டேய். சஞ்சய் சஞ்சய் டேய்